மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையின் பொழுது ஷைத்தான் எங்களை பார்த்து பேசுவதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அதை நிறைவேற்றி விட்டான். நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், அதையும் நான் நிறைவேற்றி விட்டேன். இந்த உலகத்திலே நான் தான் ஷைத்தான் என்று என்னுடைய உருவத்தை காட்டி என்னை பின்பற்றுங்கள் என்று ஒருபொழுதும் நான் உங்களிடம் சொன்னது கிடையாது. இந்த உலகத்தினுடைய இன்பங்களை காட்டினேன், இந்த உலகத்தை மாயைப்படுத்தி காட்டினேன், அலங்கரித்து காட்டினேன். எந்த விடயத்தை அலங்கரித்து காட்டினால் காலத்துக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தை அலங்கரித்து காட்டினேன். நீங்கள் பின்பற்றியதற்கு நான் பொறுப்பல்ல. ஃபலா தலூமுனி வலுமு அன்ஃபுஸக்கும், என்னை பழிக்காமல் உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்று ஷைத்தானுடைய இழிநிலைக்கு மனிதன் வறுமையில் ஆளாக நேரிடும் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வகையில் தான் எங்களுடைய இந்த நிலைமை இபாதத்துக்களிலிருந்து புறந்தள்ளி பாவமான காரியங்களின் பக்கம் நாங்கள் ஈடுபடுகின்ற இந்த மனோநிலை என்பது எங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை எடுத்து காட்டுகின்றது, அல்லது பொடுபோக்குத்தன்மையை எடுத்து காட்டுகின்றது, அல்லது நாங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லுவது போன்று உள நோய்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, எங்களுடைய உள்ளம் கரைபடிந்த உள்ளங்களாக, எந்த நலவை சொன்னாலும் அதை நிரந்தரமாக கடைபிடித்து வாழ்வதற்கு பக்குவம் இல்லாத உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் மாறியிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்களுடைய செயலாலேயே அவர்களுடைய உள்ளம் கரைபடிந்து விட்டது. எங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிற வார்த்தை, எங்களுடைய செயல்களாலேயே எங்களுடைய உள்ளம் கரைபடிந்து விட்டது. கரைபடிந்த இந்த உள்ளத்தால் இபாதத்தில் ஆர்வம் ஏற்படாது, வணக்க வழிபாடுகளில் ஆசை ஏற்படாது, இறை திருப்தியை பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படாது. எந்த நேரமும் எங்களுடைய உள்ளம் பாவமான என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து பேசுகிறான். மனித உள்ளத்தை 3 வகையாக அல்லாஹ் பிரித்து பேசுகிறான். முதலாவது உள்ளம் நஃப்சுல் அம்மாரா என்று சொல்லுவார்கள், எந்த நேரமும் பாவத்தையே ஏவி கொண்டிருக்கக்கூடிய உள்ளம். இப்படி ஒரு சாரார் எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நன்மையான காரியங்களை சமூகத்திற்கோ குடும்பத்திற்கோ இந்த மார்க்கத்திற்கோ நலவுகள் ஏற்படுவது என்பது மிக குறைவு. சமூகத்தில் மிக பெரும் முசீபத்துடையவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சொல்கிறான், நஃப்சுல் அம்மாரா பிஸூ, இந்த நேரம் பாவத்தை ஏவி கொண்டிருக்கக்கூடிய உள்ளம், கரைபடிந்த உள்ளம், இறைவனுடைய திருப்தியை விட்டு ஒதுக்கப்பட்ட உள்ளம், இறைவனுடைய கோப பார்வைக்கு உள்வாங்கப்பட்ட உள்ளம். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய உள்ளத்தை நஃப்சுல் லவ்வாமா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட உள்ளம், நன்மையும் செய்த பாவமும் செய்த. இப்ப நாங்க இருக்கிற நிலைமையை அதுல வைத்து பார்க்கலாம். நன்மையான காரியங்களும் நிகழும், அதே நேரத்தில் பாவமான காரியங்களும் நிகழும். எதையும் மிகைப்படுத்தி சொல்வதற்கு இயலாத அளவுக்கு நன்மையை செஞ்சா பாவம், பாவத்தை செஞ்சா நன்மை என்று இரண்டும் கெட்ட நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் சொல்கிறான், தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய உள்ளம், இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற ஆசை உள்ள உள்ளம், ஆனால் பாவங்களும் அந்த உள்ளத்தால் நிகழக்கூடியவையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், நஃப்சுல் முத்மஇன்னா என்கிற ஈடேற்றமான, சாந்தியான, அமைதியான உள்ளம். இந்த உள்ளத்தை பார்த்துதான் மறுமையில் அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, ஈடேற்றம் நிறைந்த ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வும் உன்னை பொருந்திக் கொண்டு நீயும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அவன் பக்கம் மீண்டும் ஜன்னதி, என்னுடைய நல்லடியார்களோடு நீயும் நுழைந்து விடு, என்னுடைய சுவர்க்கத்தில் நீயும் நுழைந்து விடு என்று அந்த நல்லுள்ளம் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக சூரத்துல் ஃபஜ்ரினுடைய இறுதி வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உள்ளமுடையவர்கள் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்கள், குடும்பத்துக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்கள், இந்த தீனுக்குரிய ஹிதுமத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களால் நலவுகள் தான் மிகைத்து காணப்படுமே தவிர பாவங்கள் என்பது மிக குறைவாக இருக்கும். இபாதத்தின் பக்கம் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள், மனோ இச்சையை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இந்த உலகத்தில் பேராசை இல்லாமல் இருப்பார்கள், மனிதர்களுடைய விடயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள், தன்னுடைய இபாதத்துக்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அதனை பாதுகாப்போடு இறைவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தை நஃப்சுல் முத்மஇன்னா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்படியான உள்ளமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாகும். குர்ஆன் சுன்னா எங்களை பார்த்து அழைக்கின்ற அழைப்பு, நல்லுள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும், பக்குவமுடைய உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும், இபாதத்தில் ஆர்வம் கொண்ட உள்ளங்களாக நாங்கள் மாற வேண்டும். வெறுமனே ரமலான் வந்தால் மட்டும் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம்.
அல்லது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லது முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தாசுஆ நோன்பு காலங்கள் பருவ காலங்கள் வருகிற பொழுது மட்டும் நாங்கள் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருந்துவிட்டு ஏனைய காலங்களில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் புறம்பான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அன்புக்குரியவர்களே நாங்கள் வெறுமனே இந்த உலகத்தின் ஆசையோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையினுடைய வெற்றியை நினைத்து எங்களுடைய இபாதத்துக்களில் நாங்கள் ஈடுபடுவது கிடையாது. இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து எங்களுடைய இபாதத்துக்களில் நாங்கள் ஈடுபடுவது கிடையாது. எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் கரை வடிந்த உள்ளங்களாகவே இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இபாதத் என்கின்ற விஷயத்தில், வணக்க வழிபாடுகள் என்கின்ற விஷயத்தில் நாங்கள் ஆர்வமுடையவர்களாக ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தை பொடுபோக்கில்லாத உள்ளமாக நாங்கள் மாற்ற வேண்டும். மனிதன் பல உள நோய்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். உள்ளத்தில் பல நோய்கள் மனிதனுக்கு ஏற்படும். அந்த நோய்கள்ல மிக மோசமான நோய் எது என்று கேட்டால் பொடுபோக்கு, மாச்சல் அல்லது சோர்வு என்று கூட இந்த வார்த்தைகளால் பயன்படுத்தலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் கிடையாது. வணக்க வழிபாடுகள்ல ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் கிடையாது. நினைச்சா செய்யற, நினைச்சா உடுற, கிடைச்சா செய்யற, கிடைக்காட்டி உடுற, இப்படியான ஒரு மனோநிலையிலிருந்து நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில எச்சரிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், ஃபில் ஜஸதி முதுகா, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அது சீர் பெற்று விட்டால் உடம்பு முழுவதும் சீர் பெற்றுவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டால் உடல் முழு உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஹுத்பாவின் மூலமாக நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். பொடுபோக்கு என்ற அல்லது சோம்பல் என்ற அல்லது சோம்பேறித்தனம் என்ற இந்த குணத்திலிருந்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இறைவன் எப்பொழுது என்னுடைய உயிரை கைப்பற்றுவான் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ நிச்சயமாக இந்த பொடுபோக்கு தரத்திலிருந்து எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து இறைவனுடைய இபாதத்தை செய்கின்ற விஷயத்தில் மிக மிக அக்கறையோடு நாங்கள் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக மனிதர்களை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு கௌமுன் யதஅخرூன ஹத்தா யுஅخرஹுமுல்லாஹு, நிச்சயமாக யாரெல்லாம் இறைவனின் பக்கம் நெருங்குகின்ற விஷயத்தில் பிற்போக்குடையவர்களாக இருக்கின்றார்களோ, இறைவனுக்கு இபாதத்து செய்கின்ற விஷயத்தில் ஒதுங்கி நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய விஷயத்திலும் ஒதுங்கி நிற்கிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய விஷயத்திலும் பின்தள்ளி நிற்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஞாபகம் வருகிறது ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் இறைவனின் பக்கம் ஒரு சான் நெருங்கி வருகின்றாரோ அல்லாஹ் ஒரு முழம் நெருங்கி வருகிறான். யார் இறைவனின் பக்கம் நடந்து வருகின்றாரோ அல்லாஹ் அவரின் பக்கம் ஓடி வருகிறான். அவர் பிடிக்கும் கையாக, பார்க்கும் பார்வையாக, நடக்கும் காலாக என்றெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் மனிதன் எந்த அளவுக்கு இறைவனின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றாரோ அதை விட வேகமாக அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டும் புறந்தள்ளி நிற்கின்றார்களோ, ஓரம் கட்டி நிற்கின்றார்களோ, ஆர்வம் இல்லாமல் நிற்கின்றார்களோ, ஆசை இல்லாமல் ஒதுங்கி நிற்கின்றார்களோ, அல்லாஹ்வும் அவர்களை விட்டும் புறந்தள்ளி நிற்கிறான். அல்லாஹ்வும் அவர்களை விட்டும் தூரமாக செல்கிறான். அல்லாஹ்வும் அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பதை விட்டும் ஒதுங்கி நிற்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய உள்ளத்தை இந்த பொடுபோக்குத்தனத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இந்த பொடுபோக்குடைய மனிதர்களை பார்த்து இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறான், இந்த பூமியிலே நரகத்துக்கு என்று மனித ஜின்களில் சிலரை நாங்கள் தயார் பண்ணி வைத்திருக்கிறோம். அவங்க நரகவாதிகள் தான். யார் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அல்லாஹ் நல்ல உள்ளத்தை கொடுத்திருக்கிறான், அதால நல்ல விஷயம் காட்டார்கள். அதே நேரத்தில் வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா, அல்லாஹ் தெளிவான பார்வை திறனை கொடுத்திருக்கிறான், அவங்க நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டார்கள். இறைவனை திருப்திப்படுத்துகிற விஷயத்தை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு அல்லாஹ் செவி ஆற்றலை கொடுத்திருக்கிறான். உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பல் ஹும் அபல், ஆனால் அதை விடவும் கேவலமானவர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். உள்ளத்தை கொடுத்தும் சிந்திக்க தெரியாத மனிதன், பார்வையை கொடுத்தும் நல்லதை பார்க்க தெரியாத மனிதன், கேள்வி புலனை கொடுத்தும் நல்லதை கேட்க தெரியாத மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்,
மிருகத்தை போன்றவர்கள் இல்லை, அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் பொடுபோக்குடையவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். பொடுபோக்காளர்களுக்குரிய பண்புகளை தெளிவாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற பொழுது எப்படி அடையாளப்படுத்துகிறான்? உள்ளமிருந்தும் சிந்திக்க தெரியாது, நல்ல பார்வை, நல்ல செவிப்புலன், எல்லா திறனும் இருந்தும் அதனை நேரிய வழியில் பயன்படுத்த தெரியாதவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் மிருகத்தை விட மோசமான பொடுபோக்குடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே பள்ளி வாயிலுக்கு வந்தோம், வாரத்தில் ஒரு நாள் குந்தினம், மிம்பர்ல இமாம் குத்துபா செய்ததை கேட்டோம், வீட்டை போனோம், பழைய பல்லவியை திரும்பியும் பாடினோம் என்கின்ற இந்த நிலையிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் மாறாத வரைக்கும் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தை யாரும் மாற்ற முடியாது.